உங்கள் கேஸை 50% வரைக்கும் நீட்டிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி இருக்கிற எல்பிஜி டிமாண்டில் எல்பிஜி எப்படி சிக்கனமாக பயன்படுத்தலாம், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதால கேஸ் சிலிண்டரை எப்படி இன்னும் சில வாரங்களுக்கு நீட்டிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? 10 ஈஸி டிப்ஸ் மூலயமா இதை எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1, பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சா அந்த தண்ணி ஆவி ஆகிறதுக்கு பாதி கேஸ் வீணாகும். அதனால பாத்திரத்தை நல்லா துடைச்சிட்டு அப்புறம் அடுப்பில் வைங்க. டிப்ஸ் நம்பர் 2, அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே காய்கறிகளை வெட்டி மசாலாக்களை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை எரி விட்டுட்டு வெங்காயம் தேடுறது, தக்காளி நறுக்கிறதுன்னு பண்ணால் கேஸ் ரொம்பவே வீணாகும். டிப்ஸ் நம்பர் 3, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மூடி வச்சு சமைங்க. இதனால் வெப்பம் உள்ளே தங்கி உணவு சீக்கிரமாக வேகும். திறந்து வச்சு சமைக்கிறத விட இது 20-30% எரிவாயுவை சேமிக்கும். டிப் நம்பர் 4, சமைக்கும் போது தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினா அது கொதிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும், கேஸும் அதிகமாக செலவாகும். டிப் 5, பருப்பு, காய்கறிகள், இறைச்சி என எதற்கெல்லாம் குக்கர் பயன்படுத்த முடியுமோ அதையெல்லாம் குக்கர்லேயே சமைங்க. இது சாதாரண பாத்திரத்தை விட ரொம்பவே வேகமாக சமைக்க உதவும். டிப் நம்பர் 6, அரிசி, பருப்பு போன்றவற்றை சமைக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வைங்க. இதனால அவை சீக்கிரம் வெந்துடும், கேஸும் மிச்சமாகும். டிப் நம்பர் 7, பாத்திரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பர்னரை பயன்படுத்துங்க. சின்ன பாத்திரத்தை பெரிய பர்னரில் வச்சா நெருப்பு பாத்திரத்தை சுற்றி வீணாக போகும். முடிஞ்ச வரைக்கும் சிம்ல அல்லது நடுத்தர தீயில வச்சு சமைக்கிறது நல்லது. டிப் நம்பர் 8, உங்கள் அடுப்போட நெருப்பு நீல நிறத்தில் எரியுதான்னு பாருங்கள். மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் எரிஞ்சா பர்னரில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். பர்னரை அடிக்கடி சுத்தம் செஞ்சாலே எரிபொருள் வீணாகிறது தடுக்கலாம். டிப் நம்பர் 9, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பால் அல்லது காய்கறிகளை உடனே அடுப்பில் வைக்காதீங்க. அது சாதாரண வெப்பநிலைக்கு வந்த பிறகு சமைக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா அந்த குளிர்ச்சி குறையவே அதிக கேஸ் செலவாகும். டிப் நம்பர் 10, கடைசி மற்றும் முக்கியமான டிப், ரெகுலேட்டர், டியூப் மற்றும் அடுப்பில் எங்கேயாவது கேஸ் கசிவு இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணுங்கள். இது சேமிப்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்கள் சிலிண்டர் வழக்கத்தை விட அதிக நாட்கள் வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கேஸ் மிச்சப்படுத்துவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.